கார்த்திக்கினுடைய ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அவரோட நடிக்கிற விதம், அவர் பேசுகிற விதம், ஸ்டைலு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். அப்புறம் கார்த்திகை பார்க்குற பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு மாதிரி பார்த்தாங்க. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன படங்கள் இந்த மாதிரி ஜாலியாக பண்ணுறது போகிறது, இப்படி லவ் சப்ஜெக்ட் இப்படியே இருந்துட்டு இருந்த கார்த்திக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய பர்சனல் கேரக்டர் ஒன்று பார்த்தீங்களா, அது வந்து ஒரு டிசிப்ளினாக வச்சுக்கல. 90க்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப மாற ஆரம்பிச்சார். 90களுக்கு அப்புறம் கார்த்திகோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப மாற ஆரம்பிச்சிச்சு. ஆனால் பாரதி ராஜாக்கே பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன், சொன்னபடி வரதில்லை, ரூமில் படுத்துக்கிறது, டு நாட் டிஸ்டர்ப்னு ஒரு போர்டை போட்டுட்டு ரூமை பூட்டிக்கிட்டு அந்த ரூமை திறக்கவே மாட்டார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 நாள் 4 நாள் ஆனாலும் ரூமை திறக்க மாட்டார். நீங்கள் என்ன செய்வீங்க, கார்த்திகோட வீடு இருக்குல்ல, அந்த வீட்டை வந்து அவரே வெளியில் பூட்டிக்குவார். கரெக்டாக 10 மினிட்ஸில் ஈவினிங் 4 o'clock 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பியை போட்டுட்டு அப்படியே விறுவிறு லிஃப்ட்லேருந்து இறங்கி வராராம். சரக்கு நடந்து வந்திருக்காரு. இவர் கார் பார்க்கிங்லேருந்து விட்டோம்னா பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் கார்த்திக் சார் அப்படின்னு இருக்காரு, தொப்பியை போட்டுருக்காரு. கார்த்திக் சார் அப்படிங்கிற யார் கார்த்திக் மை கசின் இவர் சொல்லியிருக்காரு. மை கசின் ஓ ஐ நாட் கார்த்திக், மை கசின் ஐ எம் சதீஷ், வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டு, தம்பி நீங்க தான் என்ன தம்பி கார்த்திக், ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, காசு 10 லட்சம் கொடுத்தோம். நோ ஐ டோன்ட் நோ எனிதிங், 10 lakhs ஐ டோன்ட் நோ. அந்த மேனேஜர்கிட்ட பார்த்தீங்களா, நான் வந்து அப்படியே கார்த்திக் மாதிரி கேட்குறாங்க. ஓ ஃபன்னி அப்படின்னு சொல்லிட்டு, ஓ என்னையா வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறது கூட வெளியில் தெரிஞ்சு போச்சு, வீடியோ கண்டுபிடிச்சி வந்தாங்க, ப்ரொடியூசர் வந்துட்டு நான் 10 லட்சம் கொடுத்தவன், நீங்க பார்க்கறது இல்லையா இதெல்லாம் அப்படின்னு மேனேஜர் திட்டு. சார் அவர் கார் பார்க்கிங்கில் ஒளிஞ்சு வருவான்னு எங்களுக்கு என்ன சார் தெரியும், அவன் திட்டுவாங்க. தண்ணி எடுத்து மக்கா அவர் மேலே ஊற்றிருக்காங்க. அவர் என்ன அப்போ என்ன தெரியுமா, ஹாட் வாட்டர் கிடைக்குமா, குளிருது ஹாட் வாட்டர் கிடைக்குமா, ஏங்க நடுக்கடலில் என்ன ஹாட் வாட்டர் கிடைக்கும், விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள், ஒரு ப்ரொடியூசர்கிட்ட காசை வாங்கிட்டு பணத்தை கொடுக்காம என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணால் அது அதே தான் கூழு. சந்திரமௌலி அந்த இந்த படம் பார்த்தீங்களா, மௌனராங்க என்ன பண்ணாரு, அதே தான் அது கேரக்டருங்க, நீங்க மாற்ற முடியாது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வருஷமும் நூற்றுக்கணக்கான ஹீரோக்கள் அறிமுகமாயிட்டே இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு ஹீரோவை முன்னாடி நடிச்சிட்டு இருந்தவர் இப்போ வரைக்கும் மக்கள் ஞாபகம் வச்சிருக்கதே பெருசு. அப்படி ஞாபகம் வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் மக்களால் இன்னமும் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் யார் அப்படின்னா கார்த்திக் அவர்கள். எல்லாருக்குமே தெரியும், அவருடைய அப்பா நடிகர் அப்படின்னாலும் அதை தாண்டி இவருடைய திறமைகள், இவருடைய லெகசி, அது எல்லாத்தையுமே மக்கள் இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. சமீபமாக இன்னொரு பேச்சும் இருக்குது, அவர் ஷூட்டிங் சரியாக போகல அப்படின்ற ஒரு சில அலிகேஷன்ஸும் இருக்குது. அது குறித்து நம்ம விரிவாக பேச போகிறோம். ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இதை பற்றி பேசுகிறது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் ரொம்ப பெர்ஃபெக்டான ஆள்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொடக்ஷன் லைனில் இப்போ ரீசெண்டாக ப்ரொடியூசர்ஸ்ட்டு ஏற்பட்ட கசப்பான விஷயங்கள் இதெல்லாமே நம்ம கார்த்திகை வச்சு நாங்களே 2 படம் தயாரிச்சிருக்கோம். பண்ணியிருக்கீங்க. திறப்பலான்னு ஒரு படம், சக்கரவர்த்தின்னு ஒரு படம். இது இல்லாமல் வந்து டைரக்டராக மட்டுமே எங்கள் அப்பா ஒரு படம் பண்ணியிருக்காரு, பக்கத்து வீட்டு ரோஜான்னு ஒரு படம். ஸோ 3 படத்தில் வந்து கார்த்திக் அப்பாவோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே, அதனால தான் இது வந்து பேசுறதுக்கு நீங்கள் தான் ரொம்ப ஆப்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். பட் இதை பேசுறதுக்கு முன்னாடி சார், இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு இல்லை இந்த நியூஸ் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு கார்த்திக் அவர்களை போய் தேடினவங்களுக்கு அவருடைய ஆரம்ப காலகட்டம் பற்றியும் அவருக்கு மக்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் இந்த கிரேஸ் பற்றியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். இந்த கார்த்திக் மாதிரி ஒரு நடிகர் உண்மையாலுமே வந்து கிடைக்க மாட்டார். ஒரு யூனிக் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ரகுவரன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரகுவரனை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. யாரை கொண்டு வந்தாலும் ரகுவரனை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி வந்து கார்த்திக்கினுடைய ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அவரோட நடிக்கிற விதம், அவர் பேசுகிற விதம், அவரோட எப்படி சொல்லுது, அவருடைய ஸ்டைலு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது வரைக்கும் இந்த தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு நடிகர் இல்லவே இல்லைங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு நடிகராக வந்து கார்த்திக் வந்து அறிமுகமாகிறார். அலைகள் ஓய்வுதல் படத்தில் தான் பாரதி ராஜா வந்து கார்த்திகை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஒரு பிளே பாய் மாதிரி தான் இருப்பார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 22, 23 வயசுலேயே நடிக்க வந்துட்டார். ஒரு காலேஜ் முடிச்சிட்டதுக்கப்புறமோ இல்லை இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடியே நடிக்க வந்துட்டார்னு நினைக்கிறேன். நியூ காலேஜ் சென்னையில் தான் படித்தார் கார்த்திக். ஸோ நடிக்க வந்ததுக்கப்புறம் அவருக்கு சினிமா அதை பற்றி ஒன்றுமே அவருக்கு தெரியல. அவங்க அப்பா முத்துராமன் ஒரு பெரிய நடிகராக இருந்தால் கூட இவருக்கு சினிமா அதில் உள்ள நெளிவு சுழிகள் பிரச்சனைகள் எல்லாம் வந்து பெருசாக தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் அவர் நடிக்க வந்த 1-2 வருடங்களுக்குள்ள, இன்னும் சொல்லப்போனால் 81ன்னு நினைக்கிறேன், முத்துராமன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷூட்டிங்க்கு வந்து ஊட்டிக்கு போன இடத்துல திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்துட்டாரு. ஸோ கார்த்திக்கு இந்த சினிமாவில் கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. முத்துராமன் ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் அவருடைய தகப்பனாராக இருந்தாலும் இவர் அறிமுகமான காலகட்டங்களில் வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இதுக்கு
இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லலாம். இப்போ அதர்வா முரளி அறிமுகமாகறாரு, பார்த்தீங்கன்னா 1-2 வருடங்கள் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன், முரளி வந்து இறந்து போயிடுறாரு. அந்த மாதிரி ரிலீஸ் அவுட்டியே ஒரு இறந்து போயிடுறாரு. அந்த மாதிரி வந்து கார்த்திக்கு வந்து கைட் பண்றதுக்கு சரியான ஆள் இல்லை. ஆனா கார்த்திக்கு வந்து பெரிய மார்க்கெட் பூம் ஆகுது, எல்லாருமே கார்த்திக் வச்சு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சின்ன சின்ன படங்கள் நிறைய சின்ன சின்ன படங்கள் வந்து கமிட் ஆகிட்டே இருக்காரு. அது பேரெல்லாம் நிறைய படங்கள், அதாவது அதுல நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பாரதி ராஜாவே வந்து கார்த்திக் வச்சு வாலிபமே வாவான்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் இளம் ஜோடிகள்னு ஒரு படம் வந்துச்சு, பக்கத்து வீட்டு ரோஜான்னு ஒரு படம் வந்துச்சு. இதெல்லாம் பாருங்களேன், ஒரு பிளே பாய் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு, ஜாலி பண்ணுவாரு, ஜாலியான கலகலகலகன்ற மாதிரியான படங்களா வந்துட்டே இருந்துச்சு. ராமநாராயணன் சார் படங்கள்ல வந்து நிறைய படங்கள்ல வந்து கார்த்திக் நடிச்சிட்டு இருந்தாரு. இப்படி வந்து ஒரு ட்ராக் வந்துட்டு இருக்கும்போது தான் 86ல் வந்து மௌனராகம் படத்துல வந்து மணிரத்னம் டைரக்ஷன்ல ஒரு சின்ன கேரக்டர், அதாவது வந்து ரேவதி மோகன் தான் அந்த படத்துல ஹீரோயின். ஆனா அந்த படத்துல ஒரு சின்ன ஒரு 20 நிமிஷம் மட்டும்தான் கார்த்திக் வருவார். 20 நிமிஷம் வர ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக்கோட பெர்ஃபார்மன்ஸ் இப்ப போய் நீங்க மௌனராகம் பாத்தீங்கன்னா கூட அது யாராலையுமே அந்த நடிக்க முடியாது. அந்த கேரக்டர் அப்படியே வந்து தூக்கி சாப்பிட்டுருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டராகவே வந்து கார்த்திக் வாழ்ந்திருப்பாரு. அந்த 20 நிமிஷம் தான் அந்த மௌன நாகத்தினுடைய படத்துக்கு பெரிய வெற்றியா இருந்துச்சு, பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கார்த்திகை பார்க்குற பார்வை இருக்கு பார்த்தீங்களா, அது வேற மாதிரி பார்த்தாங்க. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன படங்கள் இந்த மாதிரி ஜாலியாக பண்றது போறது, இப்படி லவ் சப்ஜெக்ட் இப்படியே இருந்துட்டு இருந்த கார்த்திக்கு மௌனராகத்தில் பண்ண பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு எல்லாருமே அசந்து போயிட்டாங்க. மௌனராகம் படத்தை பார்த்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து விரட்டி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கூட அவ்வளோ கிரேஸ் கிடையாது. மௌனராகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் 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 அதாவது உருகுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கேர்ள்ஸ் உருக ஆரம்பிச்சிட்டாங்க. சில நேரங்களில் சில ஆர்டிஸ்ட் அப்படி இருப்பாங்க தமிழ் சினிமாவில், அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லலாம். இப்போ ரஜினியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி ஸ்டைலுக்கு உருவாங்க, கமல் பக்கம் ஒரு அது மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி கார்த்திக் ஒரு பெரிய கிரேஸ் இருந்துச்சு. ஆமாம், சாக்லேட் பாய் மட்டும் இல்லை, லவ்வபிள் பாய், அந்த மாதிரி வந்து கார்த்திக் ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருந்துச்சு. பெண்கள்லாம் பெரிய லெவலில் ரசிச்சாங்க. அதே காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம் வருது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரபு, ஒரு பக்கம் கார்த்திக். பிரபு வந்து சிவாஜி சாரோட சன்னு, இங்கே இப்போ கார்த்திக் வந்து முத்துராமன் சாரோட சன்னு. அது இது என்ன கதை என்ன அப்படின்னா, விஜயகுமார் இருப்பார்ல, அவருக்கு 2 மனைவிங்க. அதில் ஒரு மனைவியோட பையன் பிரபு, ஒரு மனைவியோட பையன் கார்த்திக். 2 பேருடைய ஈகோ கிளாஷு அது எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அந்த படமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அதில் கார்த்திகோடைய அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கோவத்தை காமிக்கிறது, அப்படியே அது லைட்டாக 2 பேரும் முறைச்சிக்கிறது எல்லாம். அதில் ஒரு பாட்டு, அதாவது வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஆடிருப்பாங்க, ராஜா ராஜா தி ராஜன் இல்லை ராஜா அப்படின்னு ஒரு பாட்டு ஆடிருப்பாங்களா, அந்த பாட்டெலாம் ஆடினப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்காண்டே படத்தை போய் பார்த்தாங்க. திருப்பி கேர்ள்ஸ் எல்லாம் போய், அன்னைக்கு இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் அந்த பாட்டுக்காண்டே பார்த்தாங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து அன்னைக்கு வந்து டாப்புக்கு, அதாவது சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து வருஷம் 16ன்னு ஒரு படம் வருது. அந்த படம் பாசில் டைரக்ஷனு. அந்த படத்தில் வந்து கார்த்திக் குஷ்பு அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைமாக அந்த பேரு. அது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹிட்டு. அது எப்படி வந்து விஜய்க்கு வந்து ஒரு காதலுக்கு மரியாதை வந்து ஹிட் ஆச்சோ, அதே மாதிரி வந்து கார்த்திக் வந்து ஒரு வருஷம் 16 வந்து மறக்கவே முடியாத படம். அந்த படம் நம்ம நாகர்கோவில் அந்த அந்த தக்கலை அந்த சைடில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் அதாவது அந்த அளவுக்கு வந்து ஒரு காதல் லவ் பண்ணுற ஒரு பையன் இன்வால்வ் பண்ணி அந்த படத்தை பண்ண முடியுமா அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இன்வால்வ் பண்ணியிருப்பாரு. குஷ்புவோட பேர் வந்து ரொம்ப அந்த நேரத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பாட்டெல்லாம் பயங்கரமான ஹிட்டு. அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சிட்டு ஓடிச்சு. அந்த மாதிரி வந்து கார்த்திக் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் கார்த்திகோடைய இன்னொரு படம் நம்ம சொல்லணும் அப்படின்னா கிழக்கு வாசல்ல இதெல்லாம் இல்லாம வேற ஒரு வடிவம் கொடுத்திருப்பாரு. அந்த 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 கேரக்டருக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்டர் கிடைக்காது. அதாவது டெய்லர் மேடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர்லேயே ஃபிட் ஆனார். அப்படியே வந்து எப்படி சொல்றது, ஒரு கான்வென்ட்ல படித்த பையன், ஒரு காலேஜில் படித்த பையன், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்ல, பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன். ஆனால் அந்த கேரக்டரில் வந்து அழகாக பிரமாதமாக நடிச்சிருப்பார் கார்த்திக். அதெல்லாம் அந்த படத்தினுடைய பாட்டுக்கள் எக்ஸ்ட்ரானரி. அதுக்கப்புறம் கார்த்திக்னுடைய எப்படி சொல்றது கேரியரை பற்றி நம்ம பெருசாக சொல்லவே வேண்டாம். அந்த எப்படி சொல்றது, இந்த ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாண்டி நாட்டு தங்கம்னு ஒரு படம். அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா சங்கிலி முருகன் தயாரிப்பாளர். அந்த படத்தில் உள்ள பாட்டு, ஒரு குயிலுக்கு அந்த பாட்டு இருக்கும். அந்த படம் வந்து தென் மாவட்டங்களில் கார்த்திகை பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்த்துச்சு. அதுக்கு வண்டி கட்டி போனாங்க. சாதாரணமான கிராமத்து படம், சாதாரணமான லவ் ஸ்டோரி. ஆனால் கார்த்திக் நடிச்ச அந்த படத்தை வந்து வண்டி கட்டி போய் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு வந்து கார்த்திக் வந்து அந்த படத்தில் ரீச் ஆனார். அடுத்தடுத்து உள்ளத்தை அள்ளித்தா
நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய பர்சனல் கேரக்டர் ஒன்று பார்த்தீங்களா, அது வந்து ஒரு டிசிப்ளினாக வச்சுக்கல. ஒரு சினிமா அதில் நம்ம நடிக்கிறோம், இவ்வளோ தூரம் நம்மளை ரசிக்கிறாங்க, இந்த அளவுக்கு வந்து பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க, இந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்றது வந்து சரியாக புரிஞ்சு அந்த மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி தக்க வைப்பாங்க. அது எதையுமே வந்து கார்த்திக் செய்யலை. கார்த்திக் வந்து ப்ளே பாய் மாதிரியே இருந்தார். விளையாட்டுத்தனமாகவே ஜாலியாகவே அப்படியே போகிறது வர்றது, சிரிக்கிறது, டிமிக்கி கொடுக்கறது, ப்ரொடியூசர் கால் ஷீட் கொடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போகிறதில்ல, வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுக்கறதில்ல, வாங்கின அட்வான்ஸுக்கு கால் ஷீட் கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி வந்து 90ஸ்க்கு அப்புறம் கார்த்திகோடைய பிஹேவியர்ஸ் வந்து ரொம்ப மாறிடுச்சு. அதுக்கு வந்து மெயினாக காரணம் வந்து இந்த மது, இந்த பழக்கங்கள், அந்த அதுவும் இல்லாமல் பலவிதமான பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டாரு. ஸோ இந்த பர்சனல் ஹேபிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப புவர் ஆனதுனால அவரால் வந்து சினிமா ப்ரொஃபஷனை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ப்ரொஃபஷனை வந்து சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணலை. அவருக்கு இருக்கிற உயரம், அவருக்கு இருக்கிற அந்த மார்க்கெட் அதை வந்து அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. சார், ஆனால் நீங்கள் படம் பண்ணும்போது சார் உங்ககிட்ட படம் கமிட் ஆனதுக்கப்புறம் அவருடைய பிஹேவியர் எப்படி இருந்துச்சு? இப்போ இவங்க பாப்புலராக சொல்கிற மாதிரி இப்படியா, இல்லைனா அவர் அப்போ ரொம்ப ரெகுலர் ஆர்டிஸ்டாக இருந்தார்? ரெகுலர் ஆர்டிஸ்டாக தான் இருந்தார். எந்த படம் வரைக்கும் அப்படின்னா, அந்த பக்கத்து வீட்டு ரோஜான்னு ஒரு படம் பண்ணும்போது, அது ஏர்லி டேஸ், அது 82. அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ கார்த்திகே வந்து ஒரு நியூ கம்மர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டத்தின் திறப்புலான்னு ஒரு படம் எடுத்தோம், 89 ஒரு படம் எடுத்தோம். அந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா கார்த்திகால எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ட்ரபுளும் இல்லை, கரெக்டாக ஒழுங்காக வந்து போயிட்டு இருந்தார். இந்த 90க்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப மாற ஆரம்பிச்சார். 90களுக்கு அப்புறம் கார்த்திகோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப மாற ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் சக்கரவர்த்தின்னு ஒரு படம் தயாரித்தோம். அந்த படத்தில் வந்து கார்த்திக் பேர் வந்து பானுப்பிரியா, தேவாவோட மியூசிக்கு, கவுண்டமணி, வி.கே. ராமசாமி, நிறைய நடிகர்கள் அந்த படத்தில் நடித்தாங்க. ஸோ அந்த படத்துக்கு நாங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த படத்தை தொடங்கி அதை எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே எங்களை ஒரு வழி பண்ணிட்டார். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா வந்து நாடோடி தென்றல்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தார். அந்த படத்துக்கு பாரதி ராஜா தான் கார்த்திகை அறிமுகப்படுத்தினார். பாரதி ராஜா கார்த்திகை வச்சு அலைகுழு எடுத்ததுக்கப்புறம் வாலிபமே வாவாங்கிற படத்தை பாரதி ராஜா தான் எடுத்தார். அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நாடோடி தென்றலில் கார்த்திகை போகிறாரு. அது காரணம் என்னென்னா, இந்த கேரக்டருக்கு கார்த்திக் எக்ஸலண்ட்டாக இருப்பார் அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டருக்கு போகிறாரு. ஆனால் பாரதி ராஜாக்கே பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன், சொன்னபடி வரதில்லை, ரூமில் படுத்துக்கிறது ஒன்றுமே இல்லை சார். ரூமை பூட்டிக்குவார். ஒரு அவுட்டோரில் நீங்கள் பொள்ளாச்சியில் போய் கொண்டு போய் ஹோட்டலில் வைக்கிறீங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப்னு ஒரு போர்டை போட்டுட்டு ரூமை பூட்டிக்கிட்டு அந்த ரூமை திறக்கவே மாட்டார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 நாள் 4 நாள் ஆனாலும் ரூமை திறக்க மாட்டார். நீங்கள் என்ன செய்வீங்க? அவரும் வெளியே வர மாட்டார். அவரும் வெளில வர மாட்டார், ரூமையும் திறக்க மாட்டார். ஒரு ஷூட்டிங் போகணுமே, ஒரு நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்களே, நமக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்களே, ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நமக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்களே, நம்ம ஃபுட்டுலேருந்து எல்லா விதமான ஸ்பெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்களே, நம்ம வந்து இந்த ரூமை திறந்து போய் அவங்களுக்கு சொன்ன நேரத்தில் நடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பொறுப்பு நிச்சயம் இருக்குல்ல, அது சுத்தமாகவே கிடையாது. 4 நாள் ரூமை திறக்க மாட்டார். அதிகபட்சம் என்னென்னா அந்த ஃபுட்டு போகும்ல, அந்த நேரத்தில் வந்து அந்த பேரர் சொல்லி வச்சிருப்பாரு, அப்பா நீ வந்தேன்னா கரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணு, நான் கதவை திறப்பேன்னு. டக்குன்னு உள்ளே வந்து வச்சோன்னா அவர் துரத்தி விட்டுருவார். போ அப்படி துரத்திட்டு பூட்டிப்பார். ஃபுல்லாகவே ரூம்லேருந்து இருப்பார். எப்படி இருப்பார்னே தெரியாதுங்க, ஆனால் இருப்பார். ஆனால் சார், இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜரோ இல்லை டேரக்டர் டீம்ல இருந்தோ யாருமே ரீச் பண்ண முடியாது. நீங்கள் வந்து நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் கேளுங்க. மைசூரில் ஒரு படம், ஒரு சிஷ்யான்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து நான் உதவி இயக்குனராக வேலை பார்த்தேன். அந்த படத்துக்கு வந்து மைசூர் பேலஸ்லேயே வந்து ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க. பேலஸ்லேயே ரூம் கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப காஸ்ட்லி. மைசூர் பேலஸில் தங்குறது வந்து 5 ஸ்டார் ஹோட்டலை விட காஸ்ட்லி. அங்கே வந்து ஒரு கார்த்திக் சூட் ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நாளைக்கு ஷூட்டிங்கிற ப்ரோக்ராம் சொல்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜரோ ப்ரொடியூசரோ யாருமே போக முடியாது. அதாவது வந்து கீழே சொல்லி வச்சிருப்பாரு, டு நாட் டிஸ்டர்ப்னு போர்டை போட்டு இங்கேயே சொல்லுவார், சார் யாருமே கார்த்திக் சாரை பார்க்க முடியாது, நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா கார்த்திக்கு போட்டு கொடுத்துற ரூமு கார்த்திக் மட்டும்தான் போட்டு கொடுக்க முடியும். அது அவ்வளோ ஹை பட்ஜெட்டு. ப்ரொடியூசரே அங்கே தங்க மாட்டார். ப்ரொடியூசரே வேற ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருப்பார். அவர் வந்து ரிசப்ஷனில் நின்றுக்கிட்டு அந்த 2 பேர், அந்த ப்ரொடியூசர்ஸ், ராஜகாளியம்மன் ஒரு படம் கம்பெனி, அவங்க அந்த 2 தயாரிப்பாளர் அண்ணன் தம்பி, அவர் வந்து ரிசப்ஷனில் வந்து, சார் நான் ப்ரொடியூசர்மா, நான் பார்க்கணும். இல்லை சார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, நான் தான் இந்த ஹோட்டலுக்கே பில் கட்டுறேன். நோ சார், அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். கெஸ்ட்டு உன்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபாலோ பண்ண முடியும். கெஸ்ட்டு வந்து யாராக இருந்தாலும் என்னை கேட்காம மேலே அனுப்பக்கூடாது, என் ரூம்க்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சார். நீங்கள் மேலே போகக்கூடாதுன்னு ஒரு ஹோட்டலில் தடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கலாட்டா பண்ணுவீங்களா? அடிதடி பண்ணுவீங்களா? சண்டை பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ரொடியூசரே பார்க்க முடியாமல் திரும்பி வருவார். இந்த மாதிரிலாம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மைசூரில் கார்த்திகை கூட்டிகிட்டு போனதுக்கு காரணமே, அங்கே ஒரு ஃபால்ஸில் வந்து ஒரு பாட்டு ஒன்று எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன். அது ஒரு நல்ல ஒரு பாட்டு. அது இல்லாமல் மைசூர் பேலஸ்லேயே ஒரு பாட்டு. ஸோ இது 2 பாட்டை முடிக்கிறது தான் கூட்டிகிட்டு போய் தங்க வச்சுருக்காங்க. இந்த மைசூர் பேலஸில் இருக்கிற பாட்டுக்கு, ஏன்னா அவர் அங்கே தானே இருக்கார், எப்படியோ வந்து இறங்கி ஏதோ மேனேஜ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த ஃபால்ஸில் இருக்கிற பாட்டுக்கு வந்து வரமாட்டேன்ட்டார். நோ நான் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டார். 60 கிலோமீட்டர்ஸ்.
60 கிலோமீட்டர்ஸ் தானங்க ஃபால்ஸ் இருக்கும். பெங்களூர் சிட்டியில ஃபால்ஸ் இருக்கும், மைசூர் சிட்டிலையும் சென்னை சிட்டிலையுமா ஃபால்ஸ் இருக்கும், ஹைதராபாத் ஹார்ட் ஆஃப் த சிட்டிலேயே ஃபால்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு 60 கிலோமீட்டரோ 70 கிலோமீட்டர் வெளில தானே போனால் தானே உங்களுக்கு ஃபால்ஸ்ன்ற இடம்லாம் கிடைக்கும். ஸோ அப்படி 60 கிலோமீட்டர் போய் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸில் வந்து ஒரு சாங் ஷூட் பண்ண முடியும். ஷூட் பண்ணோன்னே 60 கிலோமீட்டர் வரமாட்டேன்ட்டார். நோ ஐ கான்ட் கம் அப்படின்ட்டார். நோ ஐ கான்ட் கம், ஒய் ஷுட் ஐ கம் 60 கிலோமீட்டர்ஸ், மை லிமிட் இஸ் ஒன்லி 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ட்டார். 10 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் சிட்டியே தாண்ட முடியாது. அவங்க டேரக்டர் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, சார் இது இட் இஸ் அ சாங் சார், நோ யூ ஹேவ் டு கம். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, இஃப் யூ டோன்ட் கம் யூ கேன் ஷூட் த சாங். நோ ஐ டோன்ட் பாதர், வாட் இஸ் திஸ், ஒய் ஷுட் ஐ கம் அப்படின்ட்டார். அப்போ நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, அப்புறம் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி, தம்பி சாங்காண்டி வந்திருக்கும், அந்த ப்ரொடியூசர்லாம் போய் பெரிய நஷ்டமாயிரும் தம்பி இந்த பாட்டை எடுக்காமல் போனால். அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது பட்ஜெட்டில் படம் எடுக்கிறவங்க, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படி இப்படின்னு கெஞ்சி கதறினதுக்கப்புறம் அவர் வந்து ஓகே ஐ கம் அப்படின்னாரு. சொல்லிவிட்டு உடனே கொஞ்சம் நேரத்தில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்களாம் கூப்பிட்டு ஹாட் வாட்டர் கிடைக்குமா ஃபால்ஸில் அப்படின்னு கேட்குறாரு. ஹாட் வாட்டர் கிடைக்குமா ஃபால்ஸில், கேன் யூ அரேஞ்ச் ஹாட் வாட்டர் அப்படின்னு கேட்குறாரு. கூலாக கேட்குறாரு. அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர், சரி எப்படி சார் ஹாட் வாட்டர் கிடைக்கும் ஃபால்ஸில், ஸோ குளிருமே எப்படி குளிக்கிறது ஃபால்ஸில், பயங்கரமாக குளிரும், நான் ஹாட் வாட்டர் தான் குளிப்பேன், எப்படி குளிக்க முடியும், குளிக்கணுமா குளிக்கிறேன், ஆமாம் குளிக்கணும், நினைஞ்சிக்கிட்டே பாடுற பாடல் காட்சி வந்து நினைஞ்சிக்கிட்டே பாடணும். நோ ஐ கான் கம் அப்படின்ட்டார். ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி, தம்பி உச்சி வெயில் 12 மணிக்கு போனீங்கன்னா தண்ணியே சூடாக வரும், நீங்கள் வந்து குளிச்சிங்கன்னா சுடுதண்ணி மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வந்துருங்க கோஆப்ரேட் பண்ணுங்கன்னா. ஓகே எவ்வளோ நேரம் சன் இருக்கும் அப்படின்னு 1 to 2 இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் என்னோடய பாட்டெலாம் முடிச்சிருங்க, நான் வந்து ஆடி கொடுக்குறேன், ஆனால் அதுக்குள்ளே முடிச்சிருங்க, தண்ணி குளிர ஆரம்பிச்சுட்டு நான் வெளில வந்துடுவேன் அப்படிங்கிறார். நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து அவரோட சீக்வன்சஸே மாற்றி ஃபால்ஸுக்கு வெளியிற மாதிரி, அது ஒரு நல்ல ஒரு மாதிரி பாட்டு, அது ஃபால்ஸுக்கு வெளியில் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு ஃபால்ஸுக்குள்ளே போய் ஒரு 2 மணி நேரம் வச்சு ஹீரோ ஹீரோயினை உள்ளே வச்சு அப்படி லைட்டாக அந்த ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரிலாம் ஆட விட்டுட்டு வெளியில் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வெயில் இது ஒரு பக்கம் வெயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாண்டி நாடு தங்கம்லாம் படம் இருக்குல்ல, அது கிராமத்தில் எடுப்பாங்க. அவர் சங்கிலி முருகன் வந்து தேனி பக்கம் கூட்டு போயிடுவார். என்ன பண்ணுவார்னா ஒரு 20 லட்சம் அப்போ சம்பளம் கார்த்திக்கு, 20 லட்சம் மொத்தமாக கொண்டு போய் கொடுப்பார். தம்பி 20 லட்சம் இப்போ கொடுக்குறேன், நீங்கள் நாளைக்கு காலையில் நான் வருவேன், நான் உங்களை கூப்பிட்டு போவேன், அடுத்த வாரத்துலேருந்து ஷூட்டிங்கு, நெக்ஸ்ட் வீக் ஷூட்டிங், எதுக்கு அங்கிள் வரணும், எல்லாரையும் அங்கிள் தான் சொல்லுவார், எதுக்கு அங்கிள் வரணும், ஒய் ஷுட் ஐ கம் நெக்ஸ்ட் வீக், டுடே டுமாரோ ஒய், அதெல்லாம் தெரியாது தம்பி, இந்த 60 நாள் நீங்கள் டேட்ஸ் எழுதி கொடுத்துருக்கீங்களா, அந்த 60 நாள் நாளையிலேருந்து ஆரம்பிக்குது, நீங்கள் வந்துருங்க. ஸோ வென் இஸ் ஷூட்டிங் அப்படின்னு கேட்பாரு. நெக்ஸ்ட் ஒரு 4 நாளில் போனோன்னு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுவார், நான் சங்கிலி முருகன் 4 பேர் போட்டுப்பார். நீங்கள் ஐஎஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, போலீஸில் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஏதாவது பிரச்சனை, ஏதாவது வந்து தப்பு நடக்குது, இல்லை ஸ்மக்லிங் நடக்குது, ஏதாவது வந்து விபச்சாரம் நடக்குது அப்படின்னா அதை வந்து மஃப்டியில் கண்காணிப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் மாதிரி. ஆமாம், அவங்க அப்படியே மெதுவாக பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க யாருன்னே தெரியாது. நீங்கள் வந்து நீங்களும் நானும் ஒன்று மாதிரி அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. நீங்கள் போய் டீ குடிக்க போனீங்கன்னா அவங்க வந்து பக்கத்தில் டீ குடிச்சிட்டு கேஷுவலாக அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் யார்ட்டையா பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களோட வேலை. அந்த மாதிரி சங்கிலி முருகன் ஒரு ரூமில் கார்த்திகை கொண்டு போய் தங்க வச்சு அந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து போட்டுருவார். அப்பா ரொம்ப சூதானமாக இருக்கணும்ப்பா, இப்படின்னீங்கன்னா போயிடுவான்ப்பா, ஃப்ளைட் ஏறி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும், கிளம்பிடுவார், போயிடுவார். ஹே பிரிங் த கார் ஒய் கம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யாராவது வந்து ஆளை ஃபோன் பண்ணி, இங்கே மெட்ராஸ்க்கு ஃபோன் பண்ணி, எங்கேயோ ஃபோன் பண்ணி, சரி ஒரு கார் அனுப்புங்க தேனிக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு வருவார். தொப்பி ஒன்று போட்டுப்பார். டக்குன்னு கார்த்திக் தான் ஏறி போகிறாருன்னு தெரியாத மாதிரி தொப்பி ஒன்று போட்டு கடகடன்னு ஏறி காரில் ஏறி ஓடிடுவார். ஏர்போர்ட்டில் டிக்கெட் ரெடியாக இருக்கும், ஏறுவார். ஃப்ளைட்டில் வந்து 1 மணி நேரத்தில் சென்னையில் வந்து இறங்கிடுவார். இறங்கி எங்கே இருக்காருன்னே தெரியாமல் ஓடி போயிடுவார். அதனால் வந்து சங்கிலி முருகன்லாம் எப்படி படம் எடுத்தார்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து போட்டுட்டே இருப்பாங்க. இவருக்கே தெரியாது, கார்த்திக்கே தெரியாது நம்மளை கண்காணிக்கிறாங்கன்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. வந்து அப்படி வெளியில் வந்து லாபியில் வந்து நிற்பாங்க. உடனே வந்து லாபியில் நிற்கிறாரு அலர்ட்டாக இருங்க, லாபியில் நிற்கிறாரு அலர்ட்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவருக்கு தெரியாது. புரியுதாங்களா? இந்த மாதிரியெல்லாம் கண்காணிச்சு இப்போ சங்கிலி முருகன் வந்து ஹோட்டல் ஃபோன் பண்ண, தம்பி இருக்காராப்பா அப்படின்வாங்க. இருக்காங்க ரூம். அதாவது வந்து இன்னொருலாம் விஷயம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சங்கிலி முருகன் இப்போ எடுத்த படத்தில் ரூம் வெளியில் இருக்குல்ல, அதில் வந்து கார்த்திக் உள்ளே தூங்க போனது ரூமை வெளியில் பூட்டிடுவாங்க. சின்னதாக ஒரு பூட்டு போட்டு சாவி எடுத்துகிட்டு அங்கேயே இருப்பாங்க. கரெக்டாக ஒரு 6 மணி அப்படிலாம் ஆகும், 5:30 மணிக்கு எழுப்பும்போது சாவியை திறந்து ஒன்று ரூம் போட்டு அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. அவருக்கு தெரியாது, ஏன்னா அவர் போயிட்டாருன்னா அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய
சேட்டைகள்லாம் செய்வார். அப்படியே பொத்துனாப்பில் சொல்லுவாங்கல்ல, பொத்துனாப்பில் கூப்பிட்டு வருவாங்க. ஒய் ஆல் யூஆர் கம்மிங் அப்படின்னு கேட்பார். நோ ஜஸ்ட் லைக் தட் சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அப்படியே இறக்கி வச்சு லொக்கேஷனில் ஒரு வீடை பிடிச்சி கொடுத்து, அங்கே யார் வீட்டில் ஏசிலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. தம்பி உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஏசியில் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஷார்ட் இல்லை இருங்க கூப்பிட்றோம் அப்படின்வாங்க. அங்கே அதே மாதிரி கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. இப்படி அப்புறம் வெயிலில் வந்து நல்ல உச்சி வெயிலில் வந்து நீங்கள் பாடணும் அப்படின்லாம் இல்லை நடிக்கணும் அப்படின்னா என்ன தெரியுமா, ஓ பயங்கர ஹாட்டாக, ஸோ சன் was sweating. What to do? அங்கிள் நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படிங்கிற. ஐயோ தம்பி, நீங்கள் 30 நாள் நடித்தா போதும், நீங்கள் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், 30 நாள் நடித்தா போதும், நீங்கள் வந்து முடிச்சு கொடுத்துருங்க அங்கிள். ஹாட் சம்மர் அங்கிள் அப்படின்னாரு. இந்த படம் சம்மரில் தான்ப்பா எடுக்க முடியும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் நடிக்க வச்சு கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க கார்த்திக் வச்சு. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு விஷயம் சொன்னால் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு தெரில, ஆனால் உண்மை. கார்த்திக்கோட வீடு இருக்குல்ல, அந்த வீட்டை வந்து அவரே வெளியில பூட்டிக்குவார். உள்ள ஆள் இல்லாத மாதிரி அதாவது ஒரு மேனேஜரு யாராவது ஒரு ஆள் வச்சிருப்பார், டிரைவர், இவங்ககிட்ட எல்லாம் என்ன சொல்லுவாருன்னா, லாக் பண்ணிட்டு நீ போயிடு அப்படின்வாரு. ஓகே அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. ஐ கால் யூ, நீங்கள் போய் எங்கே இரு அப்படின்னு சொல்லுவார். அங்கே போனேன்னா அங்கே அப்போல்லாம் லேண்ட்லைன் தான். அவர் ஒரு இடம் சொல்லியிருப்பார். அதாவது வந்து ஒரு உதாரணத்துக்கு நியூ உட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் இரு அப்படின்னா அங்கே ஃபோன் இருக்கும். அங்கே இவர் பிரபலமான நடிகர்னா இவர் ஃபோன் வந்தால் எடுத்து கொடுப்பாங்க. அதனால் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார், ஃபோன்கிட்டே உட்காந்துட்டே இருப்பார். அந்த ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல, அவங்க தேடி 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 களைச்சி போய் பார்ப்பாங்க. கார்த்திக் வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க, பூட்டு தொங்கிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் போவாங்க, பூட்டு தொங்கிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் போவாங்க, பூட்டு தொங்கிட்டு. இது என்னடா பூட்டின வீடு திறக்காமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ப்ரொடியூசர் தெரிஞ்சு போய் ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து தகவல் வந்திருக்கு. இல்லைங்க உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு பூட்டின வீட்டுக்குள்ளே தான் அவர் இருக்கார், அவர் உள்ளே தான் இருப்பார், டிவி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு. அதாவது அந்த பக்கம் டிவி பார்த்துக்கிட்டு மச்சான் மீச வீச்சருவா அப்படின்னு ஆடிட்டு இருப்பார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடியூசர் வந்து பூட்டை பார்த்துட்டு போக வேண்டியதான். உள்ளே தான் சார் இருப்பார், பச்சி வந்து சிக்கிரும், நீங்கள் டெய்லி போய் ஃபாலோ பண்ணி மறைஞ்சிருந்து பிடிச்சிங்கன்னா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரொடியூசர் வந்து அட்வான்ஸ் 10 லட்சம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் பார்க்கவே முடியல. எப்படி பார்க்குறது? ஒரு நடிகன்ற பணத்தை கொடுத்துட்டீங்க, அவரை பார்க்கவே முடியாது, பேசவே முடியாதுன்னா எப்படி படம் எடுக்கிறது? அதனால் வெறுத்து போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, காலையில் 7 மணிக்கெலாம் போய் கார்த்திக் உடைய ஃப்ளாட்டோடைய கார் பார்க்கிங்கில் போய் நின்றுருக்காரு. 3வது மாடியோ 4வது மாடியோ லிஃப்ட்டில் வந்து வீடு பூட்டியே இருக்கும். வந்து வீடை போய் முதல்ல பார்த்துருக்காரு, வீடு பூட்டி இருந்திருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே படி இறங்கி வந்து கார் பார்க் கிட்ட ஒளிஞ்சிக்கிட்டாரு. அப்போ சிசிடிவி கேமராலாம் கிடையாது, அதனால் ஃபாலோலாம் பண்ண முடியாது. ஒளிஞ்சு நின்றுக்கிட்டே இருக்காரு. அவரும் நிற்கிறாரு. அப்படியே வந்து எங்கேயாவது டீ குடிக்க போனால் கூட பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு பட்னியாக காலையிலேருந்து டிஃபன் சாப்பிடாம, மத்தியானம் சாப்பிடாம, டீ கூட குடிக்காமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காருங்க வெயிலில். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது கார்த்திகோட மேனேஜர் ஒருத்தர், அவர் வந்து படி ஏறி போகிறார் லிஃப்ட்டுக்கு போய் கார்த்திக் வீட்டுக்கு போகிறார். மேனேஜர் போகிறான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு கரெக்டாக 10 மினிட்ஸில், ஈவினிங் 4 o'clock 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பியை போட்டுட்டு அப்படியே விறுவிறு லிஃப்ட்லேருந்து இறங்கி வராராம். சரக்கு நடந்து வந்திருக்காரு. இவர் கார் பார்க்கிங்லேருந்து விட்டோம்னா பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் கார்த்திக் சார் அப்படின்ட்டு இருக்காரு. தொப்பியை போட்டிருக்காரு. கார்த்திக் சார் அப்படின்னு. வாட்ச் யார் கார்த்திக் மை கசின் இவர் சொல்லியிருக்காரு. மை கசின் ஓ ஐ நாட் கார்த்திக், மை கசின் ஐ எம் சதீஷ், வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டுக்காரு. தம்பி நீங்கள் தான் என்ன தம்பி கார்த்திக், ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? காசு 10 லட்சம் கொடுத்தோம். நோ ஐ டோன்ட் நோ எனிதிங், 10 lakhs ஐ டோன்ட் நோ கசின். அந்த மேனேஜர்கிட்ட பார்த்தீங்களா நான் வந்து அப்படியே கார்த்திக் மாதிரி இருக்கேங்கிறாங்க. ஓ ஃபன்னி அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி கொஞ்சம் தொப்பியை கழட்டுங்க அப்படின்னா ஒய் நோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கேள்வி கேட்குறாங்க, துருவி விசாரிக்கிறாங்க. அப்படின்னு என்ன பண்ணுவார்னா டக்குன்னு நடப்பாரு. தம்பி கார்த்திக் நில்லுங்க, தம்பி சொன்னா கேளுங்க அப்படிங்கிறதுக்குள்ள காரில் ஜம்ப் பண்ணி மேனேஜர் வண்டி எடு, டிரைவர் ரெடியா அப்படின்னுவாரு. எடுத்து போனோன்னா உள்ள உட்காந்துட்டு, என்னையா வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறது கூட வெளியில் தெரிஞ்சு போச்சு, வீடியோ கண்டுபிடிச்சி வந்தாங்க, ப்ரொடியூசர் வந்துட்டான் 10 லட்சம் கொடுத்தவன், நீங்கள் பார்க்கறது இல்லையா இதெல்லாம் அப்படின்னு மேனேஜர் திட்டுவார். சார் அவர் கார் பார்க்கிங்கில் ஒளிஞ்சு வருவான்னு எங்களுக்கு என்ன சார் தெரியும், அவன் திட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவார் சேட்டை. சார் இப்போது பணம் கொடுக்குறாங்க, இது இஷ்யூ ஆகுது அப்படின்னா ஒரு கட்டம் வரைக்கும் உள்ளே இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் போவாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி மூவ் பண்ண மாட்டாங்களா சார்? நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தெரில. அதாவது கடன் கொடுக்குறவனே பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்தை கொண்டு போய் கடன் கொடுத்துட்டான்னு வச்சுங்க, அவன் வந்து கடன் வாங்கினவன் திருப்பி கொடுத்தா தான் உண்டு. உங்களுக்கு செக்கோ ப்ரோனோட்டோ வெள்ளப்பத்திரமோ வேறு எந்த டாக்குமெண்ட்டோ எது இருந்தால் கூட அவன் நேர்மையாக அதை திருப்பி கொடுக்கணும்னு நினச்சாதான் அந்த பணம் வரும். புரியுதா உங்களுக்கு? அவன் உங்களுக்கு ஏமாற்றணும் டிமிக்கி கொடுக்கணும்னு நினச்சான்னா நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடலாம். அதெல்லாம் வச்சு அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டின் பேரில் வந்து நீங்கள் கேஸ் போடலாம். ஆனால் அந்த கேஸ் எத்தனை வருஷம் நடக்கும்னு நினைக்கிறீங்க?
வந்து முதல்ல சைதாப்பேட்டை கோர்ட்டில் நடக்கும். அப்புறம் அங்கே வந்து அவன் ஜெயிச்சிட்டான், இப்போ அதாவது கேஸ் போட்டவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா சுப்ரீம் இது ஹைகோர்ட்டில் நடக்கும். ஹைகோர்ட்லேயே 2-3 இடத்துல நடக்கும். ஹைகோர்ட்லேயே ஹையர் கோர்ட்டில் நடக்கும். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போகும். ஒரு 20 வருஷம் ஆகும். பரவாயில்லையா 10 லட்சத்தை வாங்குறதுக்கு? அதுவும் கடன் கொடுத்தவன் காசு வாங்குறதுக்கே வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டால் 20 லட்சம் கொடுத்து 20 வருஷம் கழித்து தான் வாங்க முடியுது. இப்போ இவர் கடனே வாங்கலை. இவர் என்ன செக்கா கொடுத்துருப்பாரு? கேட்டா கால் ஷீட் கொடுத்துருவாரு. கால் ஷீட் தான் கொடுப்பாரு. குட்டியோண்டு சிட்டு வச்சிருப்பாரு. கால் ஷீட்டு இதனோண்டு இருக்கும். கால் ஷீட்டுன்ற பேருக்கு கரெக்டாக இவர் தான் வச்சிருப்பாரு. இதனோண்டு இருக்கிறது கால் ஷீட்டு தானே. அந்த மாதிரி எழுதி ஒரு பண்டிலாக வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருப்பாரு. 10 லட்சம் ஓகே ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாரு. கம் அப்படின்னு ஆனால் வரமாட்டாரா? அவர் யாருக்கு அது எழுதி கொடுக்குறாரு சிட்டுனே அவருக்கு தெரியாது. இந்த டாக்டருங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்கல்ல, டோலோ 650 3 வேளைக்கு போடுங்க, இந்த ஆன்டிபயோட்டிக் ஒன்று போடுங்க, ஒரு சளிக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருக்கேன், இந்த இப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சீட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் டிசம்பர் ஜனவரின்னு அவரால் கொடுத்துட்டு போயிருப்பார். எந்த வருஷம் ஜனவரி, எந்த வருஷம் கம்பெனி கொடுக்குறோம், எந்த கம்பெனி கொடுக்குறோம், யார்கிட்ட அட்வான்ஸ் காசு மட்டும் வாங்கிக்குவார். அதாவது வந்து எப்படின்னா முதல்ல போய் ப்ரொடியூசர் வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சுப்ரபாதம்லாம் பாடும். கௌசல்யா சுப்ரபாதம் அப்போ சொல்லி வச்சுருவார். ப்ரொடியூசர்ஸ் கம்மிங் சுப்ரபாதம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பக்காவாக உட்காந்து, அதாவது வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்லாம் பக்காவாக போட்டு வேட்டியெல்லாம் கட்டி, அதாவது இந்த பட்டையெல்லாம் போட்டு பக்காவாக உட்காந்துருப்பாரு. ப்ரொடியூசர் வந்துட்டார் சார் ப்ரொடியூசர்னு கீழே பார்த்து துப்பு கொடுக்கணும். அவர் வந்துட்டார் அப்படின்னோடனே இன்னும் அலர்ட் ஆயிடுவார், ரெடியாக உட்காந்துருப்பாரு. ஓகே ப்ரொடியூசரா இல்லை ஆல்ரெடி பணம் கொடுத்த ப்ரொடியூசர்? எந்த ப்ரொடியூசராக அந்த கதை புரியுது உங்களுக்கு? ஒரு வாட்டி சிக்கினதுக்கு அப்புறம் தானே புது பழசெல்லாம் போய் சிக்கினது வந்தோன்னே வேஸ்ட் காமிக் ப்ளீஸ். பாரதி கண்ணன் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, கம் பாரதி சம் டெல் மீ. சார் நான் வந்து பிரபு வச்சு படம் கண்ணாத்தால், ஐ நோ கண்ணாத்தால் சீனா சூப்பர் வில் டூ மூவி ஸ்டோரி அப்படின்னு கேட்பாரு. சார் இதுதான் சார் ஸ்டோரி. ஓகே ஓகே குட் சூப்பர் பிரமாதமாக இருக்கேன், என்னோட கேரியரில் பெஸ்ட் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸே அப்படின்னு இந்தாங்க சார் 5 lakhs அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போல்லாம் பண்டிலாக கொடுப்பாங்க. ஃபைனான்ஸ் வாங்கி ஒரு டேபிள் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. ஓகே பாரு வில் டூ காஃபி கொடு டேரக்ட்க்கு அப்படின்னு காஃபியெல்லாம் குடிச்சோன்னே ஓகே பாய் அப்படின்னு சொல்லி அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் பார்க்கவே முடியாது. ஆனால் என்ன பண்ணுவார்னா ஒரு 10 நாள் கழித்து அதே வந்து ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணுவார். ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கார்த்திக் பேசுகிறேன் அப்படின்னுவார். இவர் என்ன நினைப்பார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டோம், உடனே டேட்ஸ் கொடுக்க கூப்பிட்றாரு போல், அதனால் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஆப்போசிட் சைடில். இது எமர்ஜென்சியாக ஒரு 5 lakhs தேவைப்படுது, கிடைக்குமா அப்படின்வாரு. சார் என்ன சார் எமர்ஜென்சி? ஒன்று சின்ன வேலை, ஒன்றும் இல்லை, கிடைக்குமா அப்படின்னு கேட்பாரு. சார் என்ன ஒரு 2 நாள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவார். 2 நாள் வருமா வராதான்னு. வருதுன்னு தெரிஞ்சோன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா சுப்ரபாதம் தான் பாடும். கௌசல்யா சுப்ரபாதம் எல்லாம் பாட விட்டு புகையெல்லாம் போட்டு சாம்பிராணியெல்லாம் போட்டு ரெடியாக உட்காந்துருப்பார். அந்த 5 லட்சம் வாங்கிட்டு அவர் அனுப்புகிறார் பார்த்தீங்களா, அதோட ஒரு சாப்டர் க்ளோஸ். திருப்பி பார்க்கவே மாட்டார், பார்க்கவே முடியாது, பார்க்கவே மாட்டார். நான் சொன்னேன்ல கார் பார்க்கிங்கில் ஒளிஞ்சு பார்த்த ப்ரொடியூசர் அவரே தான் தொப்பி போட்டு வந்தார். எனக்கு கார்த்திகே கிடையாது, நான் சதீஷ் அப்படின்ட்டு போயிட்டார். நீங்கள் என்ன செய்வீங்க? கார்த்திகே நான் இல்லைன்றவொடனே நீங்கள் என்ன செய்வீங்க சார்? ஆனால் இவர் இந்த மாதிரி போக்குல இருந்தனால அவர் நடுவில் கூப்பிட்டு மிரட்டினாங்க, சில ஆளுங்களை வச்சு மிரட்டினாங்க. அதுவும் நடந்துச்சு. ஆனால் அந்த தகவல் எந்த அளவுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்னு தெரியாது. ஆனால் நடந்து அந்த தகவலும் ஒன்று இருக்குது. சினிமா வட்டாரத்தில் கார்த்திகை பற்றி பேசும்போது அப்படி ஒரு தகவல் இருக்குது. ஒரு தயாரிப்பாளர் வந்து ரொம்ப கோபமாகி ஒரு முக்கியமான ஒரு ரவுடிகிட்ட சொன்னதா ஒரு தகவல். இதெல்லாம் வந்து நான் எப்படி கேள்விப்பட்ட தகவல், ஊர்ஜிதப்படுத்த தகவல் கிடையாது. ஸோ அதனால அப்படி கார்த்திகை பற்றி பேசும்போது இந்த சம்பவம் எல்லாருமே பேசுவாங்க. ஸோ அதனால நானும் சொல்கிறேன். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டு கட்டா தூக்கி ஓரியும் அப்படின்னு கம் அப்படின்னு சொல்லி சேரோட தொப்பியோட கொண்டு போய் உட்கார. எங்க இருந்து சார்? செட்ல இருந்தா இல்லை, அவர் வீட்டுல இருந்து வரும்போது எங்கேயோ ஒரு பெருசாக பரபரப்பு இல்லாத ஏரியாவில் டக்குன்னு நைட்டோ ஏதோ டைம் வச்சுக்கோங்களேன், டக்குன்னு தூக்கி காரில் வச்சு கொண்டு போய் கடற்கரையில் வந்து வண்டியை நிறுத்தி ப்ளீஸ் வேற யூ டேக்கிங் மீ பீச் அப்படின்ட்டு இருக்காரு. கம் அப்படின்னு சொன்னோன்னா படகு அந்த போட் இருக்கும்ல, அந்த ஸ்டீம் போட்டு மீன் பிடிப்பாங்கல்ல, அந்த ஸ்டீம் போட்டில் ஏற்றிருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரு முக்கியமான ஆள் இருந்திருக்காரு. ஸ்டீம் போட்டில் ஏறி உள்ளே போயிருக்கு. வேர் கோயிங் அப்படின்னு கேட்டுக்காரு. ப்ளீஸ் கம்னு சொல்லி கூப்பிட்டு போய் நடுக்கட்டில் நிறுத்தியிருக்காங்க. நிறுத்தினதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, ஓகே ஃபிஷ் பண்ண போகிறீங்களா, மீன் பிடிக்க போகிறீங்களா, ஓகே ஃபிஷ் நல்ல ஃபிஷ் கிடைக்குமா, இப்போ 3 நாள் இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி சாப்பிடுவீங்க, நாங்கள் இங்கே ஃபிஷ்ஷை பிடிச்சி சாப்பிடுவோம், ஓகே எனக்கு கொஞ்சம் பிடிச்சி கொடுங்களேன். சீரியஸே இல்லை, ஒரு சீரியஸும் கிடையாது. ஒயிட் ஆம்லெட் கிடைக்குமா, எனக்கு வஞ்சரை ரொம்ப பிடிக்கும், ஸ்லைஸ் பண்ணி போட்டு தரீங்களா, இப்போ நான் சாப்பிடுவேன் 8 மணிக்கு, அதனால் சாப்பிடுவேன் 8 மணிக்கு, சொல்லுது புரியுது உங்களுக்கு, சாப்பிடுவேன் 8 மணிக்கு கிடைக்குமா இங்கே,
அப்படின்னு கேட்டு அவங்களே ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டாரு. இப்போ அவங்க வந்து என்னடா இது நம்ம மிரட்டுறதுக்கு கூட்டு வந்திருக்கோமா, இவர் நம்மளை மிரட்டுறதுக்கு கூட்டு வந்திருக்காளான்னு தெரியாம, ஏய் சார் நீங்க வந்து அந்த படத்துக்கு நோ ப்ராப்ளம் போனோன்னே கால் ஷீட் கொடுத்து 3 days இருந்துட்டு போறேன், ஜாலியா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பர், இதெல்லாம் பார்த்ததே இல்லை நான், வெறும் புது அனுபவமா இருக்கு அப்படின்ட்டார். அவர்கிட்ட போய் அவர் வந்து எப்படியோ வந்து தகவல் சொல்லி அனுப்புறாரு ப்ரொடியூசருக்கு, எங்க கூட்டு வந்து அவர் நம்மளை சிண்டிட்டு வம்பிழுத்து ஜாலி பண்ணிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொன்னா, அவர் வந்து எங்க என்ன பண்ணுவாரோ தெரியாது, நீங்க வந்து இது பண்ணுங்க, அவர் வந்து இறுக்கி கொடுங்க, இறுக்கி பிடிங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த கயிறு இருக்குல்ல, தாம்பு கயிறு, அதை வச்சு சுற்றிருக்கான். இது எல்லாமே தம்பி கேள்விப்பட்ட தகவல் தான், இந்த இன்சிடென்ட் மட்டும், ஓகேவா. தாம்பு கயிறு பெரிய பெரிய இந்த கயிறு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கயிறு வந்து ஃபுல்லாக சுற்றிருக்காங்க. ஒய் 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 சுத்துறீங்கன்னு கேட்டிருக்காரு. சும்மா தான் சுற்றுவோம் அப்படின்னு சொல்லி சுத்த வச்சு உட்காந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி எடுத்து ஊற்றுங்கடா அப்படின்ட்டு இருக்காரு அந்த அந்த பர்டிகுலர் ஆளு. தண்ணி எடுத்து மக்கா அவர் மேலே ஊற்றிருக்காங்க. அவர் என்ன அப்போ என்ன தெரியுமா, ஹாட் வாட்டர் கிடைக்குமா, ஹாட் வாட்டர் கிடைக்குமா, குளிருது ஹாட் வாட்டர் கிடைக்குமா, ஏங்க நடுக்கடலில் ஏறினா ஹாட் வாட்டர் கிடைக்கும், விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள், ஒரு ப்ரொடியூசர்கிட்ட காசை வாங்கிட்டு பணத்தை கொடுக்காம என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் அது என்ன ஆகும்னா, அந்த கயிறு அது வந்து ஒரு தண்ணி ஊற்ற இறுக இருக்கும். அப்படி இறுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திருக்காரு. நடிச்சு கொடுக்குறீங்கன்னா நடிச்சு கொடுக்கலையா, போனோன்னு அந்த ஒரு படத்தை மட்டுமாவது முடிச்சு கொடுத்துருந்தோன்னே ஒரு படத்தை மட்டும் முடிச்சு கொடுத்துருங்கன்னு, ஒரு படத்தை நான் முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு படத்தை வந்து முடிச்சு கொடுத்துட்டாரு. ஓகே, அது இவ்வளோ ப்ரெஷர் போட்டதுக்கு அப்புறம். ஆனால் சார் எப்பயுமே அவர் அந்த அந்த கூல் நேச்சரை வந்து விடவே மாட்டாரோ எந்த சுச்சுவேஷன்லையும்? கூல் நேச்சர் இல்லைங்க, அது வந்து அவர் பிறவி குணமே. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பிறவிலே பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு வந்து ஷூட்டிங் வந்து பிளான் பண்ணி அவருக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க. ஓகே வந்துருவார் அப்படின்னு சொல்லிடுவாங்க மேனேஜர். அவர் வந்து ஷூட்டிங் வந்து 7 மணிக்கு ஆரம்பிக்கிறது, வரமாட்டார். 7 மணிக்கு வந்து டிஃபன் சாப்பிடுவாங்க யூனிட்டே. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டீ காபி இளநீ ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டு லஞ்ச் ஆயிரும், லஞ்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் லஞ்சு முடிஞ்சோடனே எல்லாமே முடிஞ்சு ஈவினிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அப்பயும் வரமாட்டார். அதுக்கப்புறம் 7 மணி ஆனோடனே இன்னும் வரமாட்டார் போல, பேக்கப் பண்ணலாம் அப்படின்னும் போது சர்ன்னு வந்து கார் வந்து நிற்கும். ஹாய் ஹாய் ஹாய், எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, வாங்க வேலை பார்க்கலாம், வாங்க ஷூட் பண்ணலாம், வாங்க வாங்க வாங்க. 7 மணிக்கு காலையில் 7 மணிக்கு வர வேண்டியது சாயந்தரம் 7 மணிக்கு வாங்க 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 போகலாம், ஷூட் பண்ணலாம், ஓகே ஓகே ஹாய் ஹாய், எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, வாங்க கமான் 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 அப்படின்னு கூப்பிடுவார். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? லைட்லாம் தலையில தான் அடிச்சுக்கணும். நம்ம லைட்லாம் போயிருக்குமாவா? அதாவது ஒரு யூனிட்ல காலையில் 7 மணிக்கு ஒரு ஹோல் யூனிட் ஒரு 70-80 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வேலை இருந்தால் தாங்க அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்க வந்து பொங்கல் வடை பூரி கீரின்னு காலைல சாப்பிட்டுட்டு வரமாட்டார்ப்பா கார்த்திகை அவங்களே யூனிட்ல உள்ளவங்களே பேசுவாங்க. அந்த ப்ரொடக்ஷன் பாய், லைட் பாய் இவங்களாம் இருக்காங்கல்ல, அவர் யார் படம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ காலைல நின்று தூங்கலாம்ப்பா வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஆளுக்கு ஒரு சேரு கீரு எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே உட்காந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு பக்கம் சீட் ஆடிட்டு இருப்பாங்க, அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் வரமாட்டார், வரவே மாட்டார். சார் இந்த லேட்டாக வர்றது இதெல்லாம் ஒரு பக்கம். பாரதி கண்ணன் அவர்களே சொல்லும் போது 4 மணிக்கு வந்தார், ஒரு சீன் எடுக்கலாம் அதிகபட்சம் அப்படின்னாரு. இன்கேஸ் வந்து செட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா அப்போ டக்குன்னு நடிச்சிருவாரு சார் அவர்? ஆமாங்க, 2 மணி நேரத்தில் என்ன நடிக்க முடியும், டகடகன்னு நடிப்பார். 2 மணி நேரத்தில் டேரக்டர் டகடகன்னு தான் எடுத்தாகணும். ஏன்னா 9 மணிக்கு மேலே தாண்டிச்சுன்னா இன்னொரு கால் ஷீட்டும் போயிட்டே இருக்கும். 2 மணி நேரத்துக்குள்ள டகடன் தானே எடுத்தாகணும். அவரும் டகடன் தான் நடிப்பார். அவர் நடிக்கிறதெல்லாம் கிடையாது, சிங்கிள் டேக்லாம் கிடையாதுங்க, நடிக்கிறதெல்லாம் கிடையாது. அவர் இயல்பு அங்கே வந்து அப்படிதான். அதே மாதிரி எந்த படத்தில் வந்து நல்லா பேசியிருக்காரு, நீங்கள் கோகுலத்தில் சீதின்னு ஒரு படம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, உள்ளத்தை அள்ளித்தான் ஒரு படம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, எந்த படத்தில் வந்து நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காருன்னா அவருடைய கேரக்டராகவே நடிச்சிருப்பார். அதே கூல், அதே தான் கூலு. சந்திரமௌலி அந்த இந்த படம் பார்த்தீங்களா, மௌனராங்க என்ன பண்ணாரு, அதே தான். அது கேரக்டருங்க, நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் வந்து இப்படி சொல்லுவாங்க பிறவி குணம் தொட்டில், அதாவது பிறவி குணம் வந்து சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்கல்ல, தொட்டில் பழக்கம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது அவருடைய கேரக்டர். அவர் வந்து எப்படின்னா எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டார். இது நீங்கள் வந்து சினிமா மட்டும் சொல்கிறீங்க. அதாவது இவர் வந்து எப்படின்னா யாரோ சொல்லி என்னன்னா, அதாவது நாடாளு மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. இவர் கட்சி ஆரம்பிச்சு இவர் கூட்டு போயிருக்காங்க, ஒரு 4-5-20-30 பேர் கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் மதுரையில எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு போனதுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் கார்த்திக் ஃபோட்டோ இருக்கும். அந்த அளவுக்கு கார்த்திக் மேலே அவங்க வந்து அன்பாக இருப்பாங்க. இவர் கூட்டு போய் பார்த்தீங்கன்னா மதுரையெல்லாம் கூட்டு போனதுக்கப்புறம் பெரிய அளவில் கூட்டம் வந்திருக்கு. கார்த்திக் போகிற இடத்துக்குலாம் பெரிய அளவில் கூட்டம் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பித்த கட்சி எப்படி ஃபார்வர்ட் பிளாக் முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து வழி நடத்தி போன தலைமை தாங்கி பொதுச் செயலாளர் இருந்த கட்சி, அதில் இவரை கொண்டு போய் பொதுச் செயலாளராக போட்டால் அங்கே போனால் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போனால் அங்கே வந்து போய் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தொந்தரவு பண்ணுறாங்க, எதுக்கு 300-400 பேர் சுற்றி இந்த கத்துறாங்க, நோ ஐ டோன்ட் லைக், யாரையும் வர சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன செய்வீங்க
சார் இந்த மாலை போடணும் சிலைக்கு அப்படின்னா ஒய் ஏன் போடணும், அவங்க தான் செத்து போயிட்டாங்களே அப்படிங்கிறாரு. இப்போ ஏன் மாலை போடணும், அப்போ போட்டால் பரவாயில்ல அப்படின்னா அவர் தெரியாதுங்க. ஓகே. அந்த மாதிரி அரசியலில் ஒரு பெரிய வாழ்க்கை இருந்துச்சு, சினிமாவில் ஒரு பெரிய வாழ்க்கை இருந்துச்சு, அதையும் கெடுத்துக்கிட்டாரு. அரசியலில் ஒரு பெரிய வாழ்க்கை இருந்துச்சு, அதையும் கெடுத்துக்கிட்டாரு. இப்போ எங்கே இருக்காருன்னே தெரில. நான் இந்த பேட்டியினுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப ஆப்டான நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். நிறைய கதைகள், நிறைய மெமரிஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.